இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 750 ஆண்டுகளுக்கு முன் எசாயா இறைவாக்கினரால் முன்னறிவிக்கப்பட்ட இம்மானுவேல் என்னும் குழந்தையை பெற்றெடுக்கப் போகும் கன்னியாக முன்னறிவிக்கப் பெற்ற இறைவன் நம்மோடு இருக்கிறார் எனும் பொருளுடைய இம்மானுவேல் என்னும் பெயரை கொண்ட மீட்பரை பெற்றெடுத்த கன்னியாகிய தூயவராம் இயேசுவை கருத்தாங்கும் பேறு பெற்ற தூய்மை மிகு கன்னியாகிய கல்லறை மூடியிருக்கவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளிவந்தது போல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் மாட்சியாயிருந்ததால் இயேசுவை பெற்றபோதும் கன்னியாக இருந்த ஒரே ஆண்மகவாம் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பெற்றெடுத்து எப்போதும் கன்னியாக விளங்கிய தீமையை தவிர்க்கும் குழந்தையை பெற்றெடுப்பார் என்று முன்னறிவிக்கப் பெற்ற கன்னியாகிய நன்மையை நாடி தேர்ந்து கொள்ளும் குழந்தையை பெற்றெடுப்பார் என்று முன்னறிவிக்கப் பெற்ற கன்னியாகிய இறை தந்தை அருளிய அடையாளத்தில் கடவுளை பெற்றெடுக்கப் போகும் கன்னி பெண்ணாக தந்தையால் முன்னறிவிக்கப் பெற்ற தூய ஆவி உம்மீது வரும் என்ற வாக்கின்படி தூய ஆவியாரின் அருள் பொழிவை பெற்ற உன்னத வலிமை உம்மேல் நிழலிடும் என்ற வாக்கின்படி தூய ஆவியாரின் வல்லமை பெற்ற உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது என்ற வாக்கின்படி தூயவரை பெற்றெடுத்த உம்மிடம் பிறக்கும் குழந்தை இறைமகன் எனப்படும் என்ற வாக்கின்படி தந்தையின் ஒரே மகனை பெற்றெடுத்த இதுவரை கன்னி கருத்தாங்குதல் என்ற நிகழ்வே
வரலாற்றில் இல்லாத போதும் இறை வாக்கை புரிந்து கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தன் கன்னிமையை உமக்கே அர்ப்பணித்திருந்ததால் இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்ற வினா எழுப்பிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக குழந்தையை பெற்றெடுப்பதை குறித்து அறிவு தெளிவுடன் தூதருடன் உறவாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக குழந்தையை பெற்றெடுப்பதை குறித்து இறை ஞானத்துடன் தூதரிடம் உறவாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக குழந்தையை பெறுவதனால் ஏற்படவிருக்கும் சமுதாய சவால்களை தெளிவாக புரிந்து அர்ப்பணம் செய்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக குழந்தை பெறுவதனால் ஏற்படும் அவமானத்தை ஏற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். நாங்கள் பரத்தமையில் பிறந்தவர்கள் அல்லர் என்ற எதிரிகளின் ஏளனச் சொற்களை இயேசுவைப் போல் பொறுமையாக தாங்கிக் கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கன்னியாக இருந்து குழந்தையை பெறுவது என்பது கடவுளால் முன்னறிவிக்கப்பட்ட இறைவாக்கு என்பதால் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, முப்பொழுதும் கன்னியான மரியன்னைக்காக உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம். அன்பு தாய்மரி தன் கன்னிமையை தூய்மையாக காத்துக்கொள்ள அருள் பொழிந்தீர். விண்ணுலகின் அருளுக்கு தகுதியுள்ளவராக மரியாவை தேர்ந்து கொண்டீர். ஆகவே உம்மை போற்றுகிறோம். கன்னிமை என்பது திருமணம் செய்யாதிருப்பது என்ற தவறான சிந்தை கொண்டவர்கள் மாற்றம் பெற வேண்டும். இல்லறம் என்பது புனிதமானது, கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இல்லற வாழ்வை வழங்கினீர். காணாவொரு திருமண தம்பதியரை ஆசீர்வதிக்கவே உம் திருமகனே அவ்வீட்டிற்கு வந்திருந்தார். ஆகவே இல்லற வாழ்வை தேர்ந்து கொண்டவர்கள் கன்னிமை என்பது உள்ளத்தில் தூய்மை காப்பது என்பதே முதன்மையானது என உணர்ந்து வாழச் செய்வீராக. துறவற வாழ்வு என்பதை அருள் பெற்றவரை உணர்ந்து கொள்ள முடியும். ஏற்ற அர்ப்பணத்துடன் வாழ முடியும். உடலும் உள்ளமும் முற்றிலும் தூய ஆவியார்க்கே சொந்தமானவை என்ற ஈக வழி வாழ்வுக்கு தங்களை கையளித்தவர்களே துறவிகள். சாதி, மதம், இனம், மொழி என்ற எந்த வேறுபாடும் பாராது கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களே துறவிகள். ஆகவே துறவற வாழ்வை தேர்ந்து கொண்டவர்கள் விண்ணரசின் பொருட்டு மன உறவு நிலையை ஈகம் செய்தவர்கள் தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் கன்னிமை கரைவிடாமல் வாழ்ந்திடச் செய்வீராக. எங்கள் தூய அன்னையை போன்றே தூய வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று தூயவராமும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.